ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். மீனராசி அன்பர்களுக்கான 2026ஆம் வருடத்திய ஆங்கில வருட பொது பலன். இது பொது பலன் கரெக்டாக அவங்க நல்லா தெரிஞ்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி பார்த்து தான் அறிய முடியும். இது மீனராசி அன்பர்களுக்கான 2026 ஒரு பொது பலன். இன்றைய கிரக நிலையில்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், சகோதர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவான் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் கிரக பார்வைன்னு பார்த்தோன்னா, குருவோட பார்வைன்னு பார்த்தோன்னா 5ஆம் பார்வையாக துலாம் பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு. சனி பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு, 10ஆம் பார்வை விருச்சிகத்தை பார்க்குறாரு. இது கிரக பார்வை ஆரம்ப காலகட்டத்தில். அதே மாதிரி இந்த மீனத்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துலையும் அகப்படாமல் அப்படியே மீண்டு வரக்கூடிய நண்பர்கள். மீன் எப்படி நெளிஞ்சு போகுது, பூச்சான கையில் அகப்படாமல், அந்த அளவுக்கு எந்த ஒரு செயலிலும் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து சிக்கிக்கொள்ளாமல் அழகாக லாபகமாக வழிக்கு நகர்ந்து வரக்கூடிய ஒரு நபர்கள் மீனராசி அன்பர்கள். அதுவே உங்களுக்கு ஒரு தனி கலை தான். அது பல விஷயம் ஒரு விஷயம் வந்து வெளியே வருவதே, தப்பிச்சு வருவது ஒரு கலை, மாட்டாமல் இருப்பது ஒரு கலை. அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு சிந்தித்து செயலாற்றக்கூடியவர் தான் மீனராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு செயலை செய்கின்ற போதும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. எடுத்துங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இன்றைக்கே நாளைக்கே போயிடு, நீங்கள் எதுவும் தயவுசெய்து வேகம் செய்யாமல் நிதானமாக நீங்கள் செய்வதே உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். தேவையற்ற அலைச்சலையும் தேவையற்ற விரயத்தையும் கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதனால் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்க. உங்களுடைய கனிவான பேச்சு, தன்மையான பேச்சு, மென்மையான பேச்சுக்களாலே நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வெற்றியாக மாற்றக்கூடிய நபரால் பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமும் ஒரு தன்மையும் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையை அறிந்து அந்த மாதிரி பேசி உங்களுடைய வேலையை நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய நபர் நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது கொஞ்சம் கெட்ட பேரும் வாங்குங்க. தேவையற்ற செயலால் கொஞ்சம் அங்கங்கே கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க நீங்கள். அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் நல்ல பேர் வாங்குகிற வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த வெளியூருப்பெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. அந்த பயணம் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக வரப்போகிறீங்க. அதே சமயத்தில் ஒரு புது அத்தியாயத்தை நீங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம் 2026 அமைது உங்களுக்கு. அதனால் தைரியமாக இருக்க நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. குடும்பத்தில் கொஞ்சம் திடீர் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் வந்து ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும், சரிங்களா? அதே மாதிரி இந்த வெளிநபர்கள் பேச்செல்லாம் ரொம்ப நம்பாதீங்க. நீங்கள் யோசித்து நீங்கள் கலந்து குடும்பத்தில் நம்மகிட்ட பேசி அப்பா அம்மாட்ட பேசி முடிவெடுங்க. வெளிநபர்கள் சொல்கிறான்னு நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்தால் அது தவறாக அமைஞ்சிடும், தேவையற்ற விரயத்து போயிடும், லாஸ் ஆகிடும். அதனால் தயவுசெய்து வெளிநபருடைய பேச்சு கேட்டு முடிவெடுப்பது நீங்கள் விட்டுடுங்க. நீங்கள் சொந்தமாக முடிவெடுங்க, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க அப்பா அம்மாட்ட கேட்டு முடிவெடுங்க, ஓகேங்களா? இந்த பூர்வீக சொத்து மூலம் கொஞ்சம் ஆதாயத்தை பெற போகிறீங்க. நீங்கள் இந்த சிந்தனையில் இருந்து வந்த சில குழப்பம்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு தெளிவான முடிவில் எடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு 2026 அமைப்போது. உங்களுக்கு இந்த புதிய தொழில்நுட்பத்துறைக்கு சேர்ந்த அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த தொழில்நுட்பத்துக்கு சேர்ந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. ஓகே, அப்டேட் பண்ணி போகிறீங்க. அந்த அப்டேட் பண்ணுறதே உங்களுக்கு வந்து அந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக வழிவகுக்க போகுது. உங்களுக்கு பணியில் உள்ளவங்களை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் பணியில் கொஞ்சம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்க போகுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பல விஷயங்களில் கொஞ்சம் தெரிந்தாலும் கொஞ்சம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைப்பது தாமதம். எவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் அது நீங்கள் அதை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. மற்றபடியே கொஞ்சம் கருத்து கூறுவதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க விஷயம் பார்ப்பாங்க. அடுத்த விஷயத்தில் தரம்பு கொண்டு வச்சு தேவையான கருத்து சொல்லுறதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். அலைச்சல் தாமதம் இருந்தாலும் அது கொஞ்சம் சுபமாக முடிக்கிற காலகட்டம் தான் அமைது உங்களுக்கு. உடைய மருந்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் அவ்வப்போது கொஞ்சம்
நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அன்புகளாக கொஞ்சம் மருத்துவ செலவு கொஞ்சம் இருந்தால் சரியான போது உங்களுக்கு கவனமாக இருங்க. வியாபாரம்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் உங்களுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்துங்க. திறமையாக சாமர்த்தியமாக இருந்தால் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும். ஓகேங்களா? அப்படியே ஒரே இதை ஓட்டினா ஓட்ட முடியாது. கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்வது சிறப்பு. உங்களுக்கு அரசு சார்ந்த ஏதாவது உதவி கேட்டால் அந்த உதவி பேங்க் லோன் கேட்குறது, ஏதாவது பர்மிஷன் கேட்குறது, ஏதாவது என்ஓசி அது மாதிரி விஷயம் தான் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு உடன்பிறந்தெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய நிலை இருக்கிறதால கொஞ்சம் அவங்களையும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதே சமயம் கொஞ்சம் சூழ்நிலையை அறிந்து கொஞ்சம் செயல்பட்டாலே நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் இந்த மனசு தேவையற்ற வதந்திகள்லாம் வரும். அந்த வதந்திகளை கொஞ்சம் வந்தாலும் வதந்திகள்லாம் தானாக தோன்றி தானாக மறைஞ்சிடும். உங்களுடைய வர்த்தக விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மேன்மையாக சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு கடன் சார்ந்த உதவினா கொஞ்சம் கிடைக்க போகுது. அதாவது பேங்க் லோன் கேட்டிருந்தீங்க, இல்லை ஃபைனான்சிங் கேட்டிருந்தீங்க, இல்லை எல்லா விஷயமும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையும். உங்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெண்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. ஓகேங்களா? அடுத்த 3/26 உங்களுக்கு ஜென்மசனி வர போகிறவங்க 12 சனி இருக்கிறவங்களுக்கு விரையச்சனி. அதனால் தயவுசெய்து எடுக்கின்ற ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு பல தடவை யோசித்து முடிவெடுங்க. கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக நல்லது. உங்களுக்கு நீண்ட தூரம் கொஞ்சம் தனிப்பட்ட பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ரொம்ப தூர பயணத்தை தயவு குறைச்சிக்கொண்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கான முயற்சி கொஞ்சம் எடுங்க. உங்களுக்கு அதே மாதிரி தேவையற்ற விரயங்களை தவிர்த்துடுங்க. இந்த செலவு தேவைன்னா தேவை பண்ணுங்கள். இந்த செலவு தேவை இல்லைன்னா தயவுசெய்து செலவு பண்ணாதீங்க. தேவையற்ற விரயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது முயற்சி பண்ணுங்கள். குழந்தைங்களை வெளியில் ஒரு ஆரோக்கியமான ஒரு சப்போர்ட்டான சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு மனசை நினைத்த காரியத்தை உங்களுக்கு சாதகமாக முடிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு 26 கண்டிப்பாக அமைது. உங்களுக்கு பொதுவாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாணவருடைய கல்வி பாடத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு படிங்க. திட்டமிட்டு படித்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போது உங்களுக்கு மனசில் இருந்த கொஞ்சம் தயக்கங்கள்லாம் விலகி எதையும் ரொம்ப ஷார்ப்பாக புரிஞ்சு போகிறீங்க. எதையும் யார்ட்டையும் தயங்காமல் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் என்ன திறமையோ அந்த திறமைக்கேற்ற உங்களுக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, நிதானமாக பழகுங்க. அதே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலம் அமைது. உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் கொஞ்சம் பெருமாளை போய் நல்ல போடுவதனால உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய காலகட்டம் 2026 மீனத்துக்கு அமைது. நன்றி, வணக்கம்.